விஜய் கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமாரை சந்திக்க செல்ல இருப்பதாக ஒரு நியூஸ். பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. நமக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய தண்ணீரை நம்ம கேட்டோம்னா உடனடியாக இந்த கன்னட அமைப்புகள் அது அரசாங்கம் தூண்டி விடுகிறதா இல்ல அவர்களாக செய்கிறாளான்னு தெரியாது. கன்னட அமைப்புகள் உடனே பெரிய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதிர்ப்பு தெரிவிக்காத மட்டுமல்ல, அங்க இருக்க தமிழர்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க. இப்பவே பாருங்க, இப்ப நமக்கு அவங்க தண்ணி கொடுக்கல, நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணீரை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். அதுக்கே அந்த கன்னட அமைப்புகள் அங்க போராட்டம் நடத்தி பார்டர்ல பிரச்சனை பண்றாங்க. பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னால கன்னட அமைப்புக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா பாட்டாள் நாகராஜ்னு சொல்லிட்டு அவர் ஒரு அமைப்பு வச்சிருக்காரு. அவர் தான் உடனே தமிழர்களுக்கு எதிராக பிரச்சனைகள் பண்ணி போராட்டங்கள் நடத்துவார். அவர் ஏற்கனவே 4 முறை கர்நாடகாவில் எம்எல்ஏவாக இருந்தவர். ஸ்டுடியோ நியூஸ் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆல்ஃப்ரட் வில்சன். இன்றைக்கி நான் எதை பற்றி பேச போகிறேன்னா, விஜய் பெங்களூருக்கு கர்நாடகா முதல்வர் டி.கே. சிவகுமாரை சந்திக்க 3ஆம் தேதி, அதாவது அடுத்த மாதம் 3ஆம் தேதி செல்ல இருப்பதாக ஒரு நியூஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதற்கு ஒரு சில கட்சிகள் ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இன்னும் ஒரு சில கட்சிகள் போகவே கூடாது, பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதாவது கர்நாடகா ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து ஜூலை 22ஆம் தேதிக்குள்ளால தமிழ்நாட்டுக்கு காவிரியிலேருந்து 31.5 டிஎம்சி தண்ணியை நமக்கு கொடுக்கணும். ஆனால் அவங்க இது வரைக்கும் 3.5 டிஎம்சி தண்ணி தான் கொடுத்துருக்குறாங்க. இதையே கொடுத்துட்டு அவங்க அடுத்த கட்டமாக காவேரியில் திரும்பவும் ஒரு அணை கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அதாவது மேகதாது அணை கட்டுறதுக்கு முயற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க. இதற்கு நம்ம தமிழ்நாட்டிலேருந்து கடுமையான இப்போதைக்கு எதிர்ப்புகள் தான் தெரிவிக்கிறாங்க. கோர்ட்டை நாடுறாங்க, மத்திய அரசை நாடுறாங்க. ஆனால் அவங்களுடைய இது ஒரு பெரிய பழக்கம் என்னன்னா, நமக்கு தண்ணி கொடுக்க வேண்டிய தண்ணீரை நம்ம கேட்டோம்னா உடனடியாக இந்த கன்னட அமைப்புகள் அது அரசாங்கம் தூண்டி விடுகிறதா இல்லை அவர்களாக செய்கிறாளான்னு தெரியாது. கன்னட அமைப்புகள் உடனே பெரிய எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. எதிர்ப்பு தெரிவிக்காத மட்டுமல்ல, அங்கே இருக்க தமிழர்களுக்கு பிரச்சனை கொடுப்பாங்க, அடிப்பாங்க, உதைப்பாங்க, அங்கே இருக்கிற அவங்களுடைய சொத்துக்களை நாசமாக்குவாங்க. இது எங்கள் தமிழ்நாட்டில் அதற்கான எதிர்ப்பு தெரிவிக்கும் போது எப்படி தெரிவிப்பாங்கன்னா, அங்கே அவ்வளோ பிரச்சனைகள் பண்ணும்போது என்ன நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க மேக்சிமம் பண்ணுறது, இங்கே கர்நாடகாக்காரங்க வச்சுருக்காங்கன்னு சொல்லக்கூடிய அந்த ஹோட்டல்ஸ் அதில் எல்லாம் உடைச்சிருக்காங்க. அதே மாதிரி மெயினாக எனக்கு தெரிஞ்சு நான் சர்வீஸில் இருக்கிற காலத்திலே இந்த பெங்களூர் ஐயங்கார் பேக்கரி அப்படின்னு வச்சுருப்பாங்க. அதையெல்லாம் போய் அந்த போர்டெல்லாம் உடைச்சிருக்காங்க. அது ஆக்சுவலி பெங்களூர் ஐயங்கார் பேக்கரின்றது அது ஒரு அந்த ட்ரேடு நேமுக்காக நம்ம மக்கள் அதை யூஸ் பண்ணுவாங்க. அது பார்த்தா மேக்சிமம் தமிழ்நாட்டுக்காரங்களே தான் வச்சுருப்பாங்க. அந்த பேர் மட்டும் பெங்களூர் ஐயங்கார் பேக்கரின்னு இருக்கும். அது எப்படின்னா, நீங்கள் முன்னால் பார்த்துருப்பீங்க, நமக்கு சென்னையிலேருந்து கன்னியாகுமரிக்கு போனோன்னா வழி நெடுக கும்பகோணம் டிகிரி காப்பின்னு ஒரு போர்டு இருக்கும். எங்கே பார்த்தாலும் இருக்கும் வரிசையாக. இப்போ கன்னியாகுமரி போகிறதுக்குள்ளால எப்படி ஒரு 100லேருந்து 150 கடைகள் இருக்கும். அதே மாதிரி 2 சைட்லையும் இருக்கும். அது இப்போ இது இல்லை. அது அதே மாதிரி தான் இவங்க வச்சுருப்பாங்க. ஆனால் அவங்க கர்நாடகாவில் அப்படி கிடையாது. கர்நாடகாவில் தமிழர்களை அடிப்பாங்க, உதைப்பாங்க, அவங்க சொத்துக்களை எல்லாம் நாசம் பண்ணுவாங்க. இங்கே தமிழர்கள் அப்படி கர்நாடகாக்காரங்களை யாரையும் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு யாரையும் அடித்ததை உதைச்சதெல்லாம் இல்லை. இப்போவே பாருங்கள், இப்போ நமக்கு அவங்க தண்ணி கொடுக்கல, நம்ம கொடுக்க வேண்டிய தண்ணீரை நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறோம். அதுக்கே அந்த கன்னட அமைப்புகள் அங்கே போராட்டம் நடத்தி பார்டரில் பிரச்சனை பண்ணுறாங்க. பஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவங்க பஸ்ஸு அவங்க பார்டர் வரைக்கும் வரும், நம்ம பஸ்ஸு நம்ம பார்டரோட நிப்பாட்டி ரிட்டர்ன் வரும். இது அவங்களுக்கு ஒரு வழக்கமான செயலாக இருக்கிறது.
இப்போ இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய முதல்வர் வந்து கர்நாடகா போய் கர்நாடகா முதல்வர் டிகே சிவகுமார் அவர்களை சந்திக்க இருக்கிறார். இது வந்து அவர் போகலாமா என்றால் போகிறது நல்லது தான். ஏன்னா இது ஒன்று நம்ம பாகிஸ்தான் இல்லையே, நம்ம அண்டை மாநிலம் தானே. சுமூகமான முடிவில் வந்து இதற்கு ஒரு தீர்வு கண்டால் அது ஒரு நல்ல விஷயம்தான். இதற்கு பழைய வரலாறுகள் இருக்கிறது. எப்படி என்றால் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் இதே மாதிரி கர்நாடகா வந்து நமக்கு கொடுக்க வேண்டிய காவிரி நீரை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது, தமிழ்நாட்டிலையும் பிரச்சனை, அங்கே கர்நாடகாவிலும் பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருக்கும்போது, திடீர்னு ஒரு நாள் எம்ஜிஆர் வந்து யாருக்கிட்டையுமே சொல்லாமல், எந்த கவர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லாமலே நேராக மார்னிங்லேயே புறப்பட்டு கர்நாடகா போயிட்டார். கர்நாடகா போய் நேராக வந்து அப்போது வந்து பெங்களூரில் கர்நாடக முதல்வர் யாருன்னா ராமகிருஷ்ண ஹெக்டே, அவருக்கு வீட்டுக்கு போயிட்டார். அவங்களுக்கே தெரியாது, அவங்க எல்லாரும் என்ன தமிழக முதல்வர் இங்கே வராரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே வரவேற்று அவருக்கு வீட்டில் பேசிகிட்டு இருந்துக்கும்போது, அவருக்கு மார்னிங் அவர் போன நேரம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைம், அதனால் பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறாங்க. பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்கும்போது அவர் சாப்பிட்டு இருக்கும்போதே அவருக்கு இயற்கையாகவே அவருக்கு விக்கல் வந்துச்சு. விக்கல் வந்த உடனே அவர் அங்கே அவங்க தண்ணி குடிங்க அப்படின்ட்டு குடிக்க கொடுக்குறாங்க. தண்ணி குடிச்சிட்டு அவர் ஒரே வார்த்தையில் என்ன சொன்னாருன்னா, என்னுடைய விக்கலுக்கு நீங்கள் தண்ணி கொடுத்துட்டீங்க, என்னுடைய மக்களின் தாகத்துக்கு நீங்கள் காவிரியில் கொஞ்சம் தண்ணீர் தருவீங்களா, நான் அதற்காகத்தான் வந்திருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். உடனே கர்நாடக முதல்வர் என்ன பதில் சொல்றன்னு தெரியாமல் சிரிச்சுக்கிட்டே பார்க்கலாம் என்று அனுப்பி விட்டார். ஆனால் அடுத்த நாளே வந்து கர்நாடகா முதல்வர் வந்து காவிரியில் தண்ணீர் திறந்து விட்டார். இது வந்து ஒரு சுமூகமான முறையில் அவருடைய அன்பின் காரணமாக அங்கே மீட் பண்ணி சுமூகமாக பேச்சில் வந்து தண்ணீர் கொடுக்கப்பட்டது. அதே மாதிரி இப்போவும் வந்து நம்மளுடைய முதல்வர் நேரடியாக போய் கர்நாடகா சிஎம்ஐ சந்தித்து முழுமையாக ஒரு சுமூக பேச்சில் நமக்கு தர வேண்டிய தண்ணியையும் கேட்டு, மேகதாது அணை கட்டுறதால் தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ பாதிப்பு வரும்ன்றதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அவர் வெற்றியோடு தமிழக மக்களுக்கு காவிரி நீர் பெற்று தந்தார் என்றால் மிகவும் வாழ்த்துதலுக்குரிய விஷயம். இதற்கு முன்னால் வந்து பொதுவாக வந்து இந்த கன்னட அமைப்புக்கு தலைமை தாங்கிறது யாருன்னா வாட்டாள் நாகராஜ்னு சொல்லிட்டு அவர் ஒரு அமைப்பு வச்சுருக்காரு. அவர் தான் உடனே வந்து தமிழர்களுக்கு எதிராக பிரச்சனைகள் பண்ணி போராட்டங்கள் நடத்துவார். அவர் ஏற்கனவே 4 முறை கர்நாடகாவில் எம்எல்ஏவாக இருந்தவர். இப்போ நேற்றைக்கு வந்து புதுசாக ஒரு அமைப்பு வந்து பார்டரில் பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு வந்து தண்ணி கொடுக்கணுன்றது சுப்ரீம் கோர்ட் உத்தரவு இருக்குது, நடுவர் மன்ற உத்தரவு இருக்குது. எதையுமே கர்நாடக அரசு மதிக்கலை. இது அந்த அணையினுடைய நீர் வந்து 2 ஸ்டேட்டுக்கும் பொதுவானது. ஆனால் அவர்கள் வந்து தங்களுக்கு மட்டும்தான் என்று உரிமை கொண்டாடி நமக்கு வழங்க வேண்டிய பங்கை வழங்குவதற்கு மிகவும் எதிர்ப்பு தெரிவித்து கொண்டிருக்கிறார்கள். இதில் முதன்மையாக செயல்படுறது இப்போது இருக்கிற முதல்வர் வந்து துணை முதல்வராக இருக்கிற காலத்திலேயே வந்து நாங்கள் மேகதாது அணையை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு குரல் கொடுத்துட்டு இருந்தவர் இப்போ அவர் வந்து முதல்வராக வந்துட்டார். என்னதான் எதிர்ப்பு தெரிவித்தாலும் நமக்கு வழங்கப்பட வேண்டிய தண்ணீர் கட்டாயம் வழங்கித்தான் ஆகணும். இப்படியே போராட்டங்கள் நடத்தி அவர்கள் வெற்றி பெறலாம் என்பது சாத்தியமில்லை. ஏனென்றால் இப்போ போராட்டம் நடத்தினா 2 மாநிலத்திலையும் மக்கள் வந்து சுமூகமான முறையில் வாழ்கிறதற்கான நிலை இருக்காது. கர்நாடகாவில் போராட்டம் நடத்துகிறவங்க மெயினாக வந்து தமிழர்களுக்கு பிரச்சனை கொடுக்குறாங்க. அவர்கள் இருக்கிற இடத்துல போய் அவங்கள சொத்துக்களை அடித்து நொறுக்குவாங்க.
பழைய காலத்தில் இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் நடக்காம இதை ஏன் மத்திய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது தெரியவில்லை. ஒரு சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க, அதை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு எந்த ப்ரெஷரும் மத்திய அரசு கொடுக்குற மாதிரி தெரியல. இப்போதைக்கு அவங்களுக்கு எதிர்கட்சி தான் அங்கே ஆட்சியே இருக்குது. இருந்தாலும் அவங்க 2 மாநிலமும் சுமூகமாக இருக்கணுன்ற எந்த எண்ணத்திலையும் மத்திய அரசு செயல்படலை. அட்லீஸ்ட் மத்திய அரசு செயல்பட்டு 2 மாநிலத்திற்கும் சுப்ரீம் கோர்ட் வழங்கின தீர்ப்பின்படி தண்ணீரை பகிர்ந்து கொடுப்பதற்கான ஏற்பாடு செய்யணும். அதை மத்திய அரசும் செய்யலை. சுப்ரீம் கோர்ட்டினுடைய நடுவர் மன்றங்களுடைய தீர்ப்பையும் மதிக்கலை. அவர்கள் தான் செய்கிறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பையும் மதிக்கலை, நடுவர் மன்ற தீர்ப்பையும் மதிக்கலை, நமக்கு கொடுக்க வேண்டிய தண்ணியையும் கொடுக்க மாட்டேன்றாங்க. போராட்டங்களும் அவங்க தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த சூழ்நிலையில தான் நம்மளுடைய முதல்வர் சுமூகமான முறையில் தீர்வு காணணும்னு நல்ல எண்ணத்தில் கர்நாடக முதல்வரை சந்திக்கலான் இருக்காரு. அவருடைய பயணம் எம்ஜிஆர் கர்நாடக முதல்வர் ஹெக்டேயை சந்தித்து வெற்றி பெற்றது மாதிரி டிகே சிவகுமார் அவர்களை சந்தித்து வெற்றியோடு திரும்ப வர வேண்டுமென்று வாழ்த்துகிறேன். இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல செய்தியோடு நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்களுக்கு இந்த செய்தி பிரயோஜனமாக இருக்க என்றால் எங்களுடைய ஜூடியோ நியூஸ் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.